இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கமல் சார் விஜயகாந்த் சாரை நினைவு கூர்ந்தாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். சார் அட்லீஸ்ட் இந்த வாரமாச்சும் விஜயகாந்த் சார் மாறி அநியாயத்தை கண்டா பொங்கணும்ல. அநியாயம் நிறையவே நடந்திருக்கு இந்த வாரத்துல. ஸோ பொங்குவீங்களா சார் அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அடுத்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல 2 டீமா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பூசி மூடிக்கிட்டுலாம் போகக்கூடாது. அதெல்லாம் வெளியே இருக்கிற உருட்டுகள் உருட்டுறது. இந்த பக்கம் ஒரு டீமு, அந்த பக்கம் ஒரு டீமுன்னு. இதுல எந்த டீம்ல குறைந்தபட்சம் நியாயம் இருக்கு, எந்த டீம்ல சுத்தமா நியாயமே இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். அதுதான் உங்க வேலையை தவிர வெளியே இருக்கிற உருட்டுகள் உருட்டுறதை உருட்டாதீங்க சார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது. இந்த புள்ளி கேங் குறிப்பா மாயா பூர்ணிமாவில தான் மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அன்சேஃப்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா முதல்ல அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அன்ஃபேர்னு சொல்லிட்டு மத்தவங்க தான் இவங்கள பார்த்து சொல்லணும். ஆனா இவங்களே முதல்ல அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ அன்ஃபேர் நியமா நீ பண்ணதாமா அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை போட்டு அடிக்கணும். அதோட சேர்த்து கன்சிஸ்டண்டா ஒருத்தன் இந்த நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலயுமே காஜி அப்படின்றது அது வேற. காஜியை பத்தி கேட்கணும் தான். அதோட சேர்த்து இந்த டிடிஎஃப் டாஸ்கை பொறுத்தவரை நிக்சன் அந்த தடவல் மன்னன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா சீட்டிங் பண்ணியிருக்கிறான். நேத்து டாஸ்க்லயும் பண்ணா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் லேட்டா பார்த்துதான் தம்பி நீ வெளியே வாப்பா அப்படின்ட்டாரு. இப்பவும் பாத்தீங்கன்னா காலையில பேசும்போது மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நிக்சனை அவுட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு. நிக்சனை அவுட் எல்லாம் ஆக்கல, நிக்சன் அவுட் ஆயிட்டான். இங்க சீட் பண்ணதுனால அவன் அவுட் ஆனா. அதுக்கு முன்னாடி அந்த கார்ட் டாஸ்க்ல கிளியரா பார்த்தோம். அவங்க ரவீனாவுடைய லிப்ஸ்டிக்கரை அந்த கார்ட்ல இருந்தாலும் அதை இமிடியட்டா அதை நோட் பண்ணிட்டு அதையே திருப்பி எடுத்தது இவர் தான். அந்த விஜய் வர்மா சூப்பர்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தா. இன்னும் சொல்ல போனா மத்தவங்கள டைவர்ட் வேற பண்றாரு அவரு. கார்டை நல்லா அவரு பிரிச்சு காட்டுவாராம். இவர் நல்லா குனிஞ்சு உத்து பாப்பாராம் கிட்ட போயிட்டு. அது ஒரு மார்க் இருக்குல்ல, அதோட நிறுத்தாம இன்னும் நிறைய கார்டுக்கு அவர் மார்க் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பா அந்த ரெட்டு 2 ஸ்டெப் பேக்குக்கு பாத்தீங்கன்னா அந்த கார்டுல எடுத்து யோசிக்கிற மாதிரி ஒரே ஒரு குருக்கள் வரார் அப்படிங்கிற மாதிரி தான் விசித்ரா. அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் தான் முன்னாடி இருக்கிறாங்க. பின்னாடி 2 ஸ்டெப் ஒரு கண்டஸ்டன்ட்டை வர வைக்கணும்னா விசித்ராவை தான் வர வைக்கணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் அதுக்காக யோசிக்கிறாரா, மண்டையை போட்டு பிச்சுக்கிறாராமா. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு அந்த கார்டில் அந்த முனையில பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ், அதாவது மார்க்கை கிரியேட் பண்ணி விட்டா. அப்படி ஏன்னா 10 முறை அப்படியே உத்து பார்த்து எடுக்கலாம்ல. அர்ச்சனா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இங்க விஜய் வர்மா அதை பத்தி சுத்தமா கண்டுக்கல. ஏன்னா அது இவங்களுக்கு தானே யூஸ் ஆகுது, புள்ளி கேங்க்கு. அவர் அந்த டீம் தானே. விஜய் வர்மா கண்ணு முன்னாடி தான் அந்த கார்டில் வந்து மார்க் போடுறான், அதையும் கண்டுக்கல. இது பத்தாதுன்னு அதுக்கப்புறமா இவங்க டீம் மீட்டிங்ல இவங்க வந்து ஃபேரா விளையாடணும், எப்பெல்லாம் இவங்க ஜெயிக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஃபேர்னு உருட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி உருட்டும் போது அங்க நிக்சன் தம்பி வந்து சொல்றான், நான் வந்து ஒரு கார்டு எடுத்துட்டு இன்னொரு கார்டு எடுக்க போனேன், ஆனா இவர் தான் அந்த கார்டு எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொடுத்ததுனால தானே நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேவரிட்டிசம் இந்த சூப்பர்வைசர் அப்படிங்கிற பேர்ல இந்த விஜய் வர்மா பண்ணிருக்கிற அப்படி ஒட்டு மொத்தமா இந்த டீமை தான் போட்டு அடிக்கணும். ஸோ விளையாடுனது இவங்க தான், நான் டீம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த விஜய் வர்மா உருட்டலாம். இந்த விஜய் வர்மா, பூர்ணிமா, மாயா, இந்த விசித்ரா அவங்க எக்கச்சக்கமா வார்த்தையை விட்டுருக்கிறாங்கல்ல, அதுக்கு அதோட சேர்த்து இந்த நிக்சன் உருட்டுகள் அந்த குறும்படங்கள் இருக்குல்ல, அந்த குறும்படங்களையும் போடணும். அதோட சேர்த்து உங்களுக்கு மனசு இருந்தா அந்த காஜி குறும்படங்களும் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அட்லீஸ்ட் இதையாவது கேளுங்க. விஜயகாந்த் சாரை பத்தி பேசிட்டு ஆரம்பிக்கிற ஷோ சார். மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அநியாயத்தை கண்டா கொஞ்சமாச்சும் பொங்குங்க சார், அநியாயத்துக்கு முட்டு கொடுக்காதீங்க சார் அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.